அப்ப அவருடைய பாணி, அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நேதாஜி செஞ்சிருக்காங்க. மாற்று அதுதான் நேதாஜி பண்ணியிருக்காரு. நேதாஜியை உருவாக்குறது விவேகானந்தர் பண்ணியிருக்காரு. வேலுநாச்சியார் பிறந்தநாளையும் இப்ப கொண்டாடுறோம், நேதாஜியுடைய பிறந்தநாளையும் இப்ப கொண்டாடுறோம், விவேகானந்தர் பிறந்தநாளையும் கொண்டாடுறோம். இவங்களை சுத்தி உள்ள பாஸ்கர் சேதுபதி நினைவு போறோம். இந்த முல்லை பெரியார் இல்ல, முல்லை பேரியார், அதோட பெரியாரே பெரியார் என்னையா பெரியார் எல்லாம் அது பெரியார் அணை இல்ல, முல்லை பேரியார். இப்படி எல்லாம் மறக்கப்பட்ட வரலாறு தான் இருக்கு. வேலுநாச்சியார் வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு 300 ஆண்டு தேவையா? அப்ப நமக்கு முன்னேறிய தமிழறிஞர்கள்லாம் ஒண்ணும் தெரியாதவங்களா, வரலாறு தெரியாதவங்களா? இதுக்கு கலைவரத்து பக்கம் பிறந்து வரணுமா, இல்ல எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் பிறந்து வரணுமா அந்த அம்மா வரலாறு எடுத்து சொல்றதுக்கு? இன்னைக்கு பாருங்க பத்துக்குச்சு, எல்லாமே ஓட்டு அரசியல் மாதிரி வேலுநாச்சியார் எங்க பார்த்தாலும் எடுத்து செய்யறாங்க. செய்யட்டும், அப்படியாவது எடுத்து செய்யட்டும். எங்க வேலுநாச்சியாருக்கு பால் அமைச்சுக்கிறாங்க தமிழக முதல்வர், நன்றி சொல்லலாம். நம்ம அம்மையார் ஜெயலலிதா நினைவு மண்டபத்துக்கு நன்றி. ஆக எப்படி செஞ்சாலும் இது எல்லாமே ஒரு நோக்கத்தோட செய்யறாங்க. ஆனா நமக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய வரலாறு தமிழர்களுக்கான அடையாளம் என்பதை தொட்டுத்தான் நம்ம செயல்பட்டு. ஏதாவது இப்ப நான் பேசுறதுல எனக்கு யாராலாவது எனக்கு ஆதாயத்தை நோக்கி பாருங்க, இல்ல நான் மட்டும் இல்ல, நம்ம வேலுநாச்சியார் அமைச்சர் யாருமே தமிழர்கள் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு, அது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதான் அந்த விதத்துலதான் பொங்கல் எப்படின்னா நம்ம சொன்னது இயற்கைக்காக நம்ம செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான். இந்த பொங்கல்ல தமிழ் புத்தாண்டு சொல்லலாம், அது மகா முட்டாள்தனம். அது தமிழ் புத்தாண்டே இல்ல. அது தமிழ் புத்தாண்டு எப்படி வரும்? விவசாயிக்காக எடுக்கப்படும் விழா இது. அப்போ விவசாயியை முன்னிலைப்படுத்தி தமிழ் புத்தாண்டுனா ஆசாரி செய்யறாங்களா அவங்களுக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு வருமா? அப்ப கொல்லம்பட்டில அவங்களுக்கு ஒரு விழா வருமா? எத்தனை இதெல்லாம் இருக்கு. செருப்பு தைக்கிறவங்களுக்கு ஒரு விழா, மீன் பிடிக்கிறவங்களுக்கு விழா நடத்த முடியுமா? இல்ல.